காதல் என்று சொல்லுவது உண்மையில் ஒரு சதுரங்கம். அந்த சதுரங்கத்தில் மிக கடினமான ஆட்டம் ஒரு ஆண் மற்றும் பெண்ணிடையே நடக்கிறது. நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணையாக நினைக்கும் ஒருவரின் தோளில் சாய்ந்து அமைதியாக தூங்குகிறீர்கள். ஆனால் அந்த காதலின் உள்ளே எத்தனை நுணுக்கமான யோசனைகள் மறைந்திருக்கின்றன உண்மையில் நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? ஆச்சாரிய சாணக்கியர் சொன்னார், ஒவ்வொரு உறவின் பின்னாலும் ஒரு சுயநலம் இருக்கும். நீங்கள் பயனுள்ளதாக இருக்கும் வரை நீங்கள் மதிக்கப்படுவீர்கள். ஒரு நாள் நீங்கள் உங்கள் எல்லைகளை மீறி உங்கள் ஆன்மாவின் சாவியை வேறொருவரிடம் கொடுத்துவிட்டால் அந்த நொடியிலிருந்து உங்கள் வீழ்ச்சி தொடங்கும். ஒரு பெண்ணின் மனம் கடலைப் போல ஆழமானது. ஆனால் கடல் அதன் ஆழத்தை யாரிடமும் காட்டாது. காதல் அர்ப்பணிப்பை கேட்கும், ஆனால் கண்மூடி அர்ப்பணிப்பு உங்களை அடிமையாக்கும். இப்போது கேளுங்கள், இந்த 6 விஷயங்களை நீங்கள் உங்கள் கணவரிடம் சொன்னால் உங்கள் மதிப்பு குறையலாம். முதல் விஷயம், உங்கள் வீட்டின் குறைகள். இப்போது அவர் கவலைப்பட மாட்டார். ஆனால் நாளை அதே விஷயத்தை ஆயுதமாக பயன்படுத்துவார். இரண்டாவது, உங்கள் கடந்தகால காயங்கள். அது நேர்மையாக தோன்றலாம், ஆனால் அது உங்கள் பலவீனமாக மாறும். மூன்றாவது, உங்கள் இரகசிய சேமிப்பு. அது துரோகம் அல்ல, அது பாதுகாப்பு. நான்காவது, வேறு ஆண்களைப் பற்றி பாராட்டு. சின்ன விஷயம் போல தோன்றும், ஆனால் அது சந்தேகத்தை உருவாக்கும். ஐந்தாவது, எப்போதும் உங்கள் பலவீனங்களை காட்டுவது. அது உங்கள் மதிப்பை மெதுவாக குறைக்கும். ஆறாவது, உங்கள் பயங்கள். ஒருவருக்கு அது தெரிந்தால் அவர் உங்களை கட்டுப்படுத்த ஆரம்பிப்பார். உங்கள் காதல் உங்கள் பலவீனம் ஆகாதீர்கள். நீங்கள் அவருடன் இருப்பது நீங்கள் அவரை நேசிப்பதால், அவரில்லாமல் வாழ முடியாததால் அல்ல. இந்த உலகம் சக்தியை மட்டுமே மதிக்கும். உங்கள் இரகசியமே உங்கள் சக்தி, உங்கள் அமைதியே உங்கள் வெற்றி.